வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி, ஓரியோ பிஸ்கெட் கேக். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் எடுத்துட்டுருக்கேன். இது போல் ஒரு 6 பாக்கெட் எடுத்துட்டுருக்கேன். இதில் இருக்க க்ரீம் எல்லாமே கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். பால் ஒரு 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். சாக்லேட் சிரப் பண்ணுறதுக்காக சர்க்கரை ஒரு 8 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கோகோ பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிஸ்கெட்லாம் உடைச்சி போட்டுக்கலாம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பிஸ்கெட்டு இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் சொல்லியிருக்கேன். இந்த பவுடருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைரெக்ஷனில் இதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்ம கேக் செய்யும்போது அந்த பதம் பக்குவம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பஃபியாக வரணுன்றப்போ விஸ்கை வச்சு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் செய்யக்கூடாது. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துண்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 1 டம்ளர் தான் பால் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலந்துட்டோம். இதனுடைய பக்குவம் பார்த்துட்டிங்கன்னா இப்படி நல்லா கலந்துட்டு இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக வேணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ கேக் ட்ரே எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம். சுத்தூரை தடவி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கேக் கீழே வந்து ஒட்டாத இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிறது. சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் கலவையை இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் பாயில் ஆக விட்டுருக்கேன். நல்லாவே பாயில் ஆகிடுத்து. இப்போ கேக் டின் எடுத்து நம்ம வச்சிடலாம். இதை நல்லா க்ளோசிங் கொடுத்துடலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். சிம்லே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக வேண்டாம். சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். கேக் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு சாக்லேட் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துட்டுருக்கேன். ஸ்பூனில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 டீஸ்பூன் அளவு எடுத்துட்டுருக்கேன். இது கூடவே கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக வரணும். கேக் மேலே நம்ம இந்த சிரப்பை அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கேக்காக பண்ணி அப்படியே சாப்பிடலாம். என்கிட்ட கோகோ பவுடர் இருக்கிறதுனால நான் சுகர் சிரப்பு பண்ணுறேன். இது ஒரு பக்கம் நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். சுகர் சிரப் நல்லா திக்காக எடுத்து இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். 25 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் நல்லா பஃபியாகவே வந்திருக்கு. இப்போ லேசாக நம்ம கத்தியில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லேசாக ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். கேக் வந்து இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போது 45 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ரெடி ஆகிட்டுருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாத வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? மாவு எதுவும் ஒட்டலை. ஸோ கேக் நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுது. இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பிளேட் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். இதை அப்படியே திருப்பிடலாம். இது மேலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பும் சேர்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஓரங்கள்லாம் அழகாக படுற மாதிரி சேர்த்துக்கோங்க.
நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலவே நம்ம தூவிடலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்ததுன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் வரையலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீம் எதுவும் பண்ணல, ப்ளைனாக ஒரு முந்திரி திராட்சை அலங்காரம் பண்ணிடலான்றதுக்காக நான் இது மாதிரி எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இல்லைன்னா ஈனோ பாக்கெட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் வாங்கும்போது ஈனோ பாக்கெட்டும் வாங்கிட்டிங்கன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான ஓரியோ பிஸ்கெட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.